ஒரு செயலாளர் எங்கேயாவது வேலி பாஞ்சு போனோம். நாங்கள் வேலி பாஞ்சு பாத்தி மேட்ட இல்ல இப்படியான செயலாளர் எங்களுக்கு இருந்தா என்ன செய்யப்படும்? நல்லதா முன்னுக்கு இருந்திருந்தா எங்களை எத்தனை பேர் செத்துருப்போம்னு சொல்லுவோம். அதை பற்றி நீங்க உங்களோட பிரச்சனை உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா நீங்களும் வாங்க. நாங்க செல்வாக்கு தந்தோம். நாங்க செல்வாக்கு பிடிச்சு வர்றோம். நாங்கள் ஆறாவது அரசியல்வாதிகளையோ இல்லாது அடுத்த ஆன்சர் பண்ணுவேன். நான் ஆட்சி நம்பர் 2 பாக்குறேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். வர்ற எல்லா பிரின்சிபலுக்கும் நான் எடுத்து வெளிநாட்டு பிரின்சிபலுக்கும் எடுப்பேன். நம்பர் வச்சுக்கணும் சார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் டீச்சிங் ஒரு ஆளை விடணும். ஆனா என்னத்தை பாட வயசா பார்த்து விட ஒரு ஆள் பிடி நினைஞ்சிரு அவள் நினைஞ்சிரு ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு ஒரு ஆளை விடணும். ஆனால் என்ன மிஸ்டர் பிரதேச வேலை வேலை நான் வரையில ஆகுறேன். அவர் புதுப்படி பிரதேச வருஷம் பெருசு 2010 நான் சொல்ல வந்தேன். அப்ப நான் வேற காரணம் இவ டீச்சிங் இல்லை. ஆனா 2 பேரும் டீச்சிங் பாடமாக இல்லை. நீ தமிழோ சமயமோ பிடியோ ஒரு ஆளை பிடிச்சோண்டு ஒரு ஆளை விடணும். அப்ப பிடிச்சு வச்சு என்ன பிரயோசனம்? டீச்சர் மட்டும் இல்ல சார், எங்களுக்கு அதே பிரச்சனை. பிடிச்சு வச்சு என்ன பிரயோசனம்? பாட வயசா பிடிச்சு வச்சு பரவாயில்ல. மீ சொல்றான்னு சொல்லிட்டு கொடுக்கணும் பிரச்சனை இல்லை. பாட வயசா சும்மா பிடிச்சு வந்தவர் தானே போவர் தானே அப்படி போனவே இருக்கு. அந்த ஆள் வந்து அடுத்த நாள் ராசரண்டு வந்துட்டு மேனேஜிங் ரான்சர் அடிக்க திருப்பி அதை அவர் போய் போறவங்க வேலை செய்யணும். ஏன்னா போய் வந்த தானே வேற திருப்பி வாங்கி போக மாட்டேன். இருந்தாலும் இருக்கத்தக்கனையா ஒரே குடும்பத்திலே 2 பேர் வேலை செய்யணும். இல்ல அப்படி 2 பேருக்கு ஒரு ஆள் பதிலா ஒரு ஆள் வேலை செய்யறானே பாருங்க. நீங்க லீவு கொடுத்தீங்களா? நீங்க நான் பார்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு செய்யறானு கூட தான் இருக்கணும். அப்படி சார் சாட்சி சொல்லும்போது இதான் நீங்க கதைக்கிறது, இதான் நீங்க படிச்சது. அப்ப நீங்களா மதிலேறி பாக்குற நீங்களா நாங்களா அமைதியாக இருந்து நாங்கள் இதுல யாருக்கு கோஷம் எழுப்பினாங்க? அனைத்து பத்திரிகைக்காரர்களும் ஏதாவது கோஷம் எழுப்பினாங்களாண்டு இல்ல இந்த வேலை செய்யற ஊழியர்களுக்கு ஏதாவது கோஷம் எழுப்பினாங்க? இந்த வேலை செய்யற அனைவரையும் எங்களுக்கு நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினாங்களா? இவர் கூட சார் அந்த ரூமுகளால வெளியில வர்றதுக்கு கூட நாங்கள் வாசல விட்டுட்டு எங்கெந்த கல்வி செயலாளர் எங்களுக்கு நன்மை செய்வார். கடைசியா இதால ஏறி போய் கல்லன் மாதிரி அதால இறங்கி வந்து இதுக்கெல்லாம் ஓடுறோம். கார் டிரைவருக்கு சொல்றேன் சுவிட்ச போட்டு அவர் அடிக்க வர்ற கேட்டு போட்டு அவரோட தொடர்பு கொண்டு அவர் சொன்னார். கேட்காட்டியும் சரி நீங்கள் நாளைக்கு 2-3 நாளைக்குள்ள நாளைக்கோ நாளைக்கோ கடிதத்தை அடிச்சு 6 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்களிடம் உங்களுக்கு வழங்கப்படும். எந்த பாடசாலை பின்னால் அறிவிக்கப்படும் சார். 2 நாள் தீர்மானிக்கலாம். 6 வருஷம் முடிஞ்சா சார் இந்த டேட் சரியான டேட் எங்களுக்கு இதுதான் சார். எங்கென்ற முடிவு இதுதான் சார். என்னண்டா பேருந்து 7ஆம் மாதத்துல விடுறா பேருந்து 3ஆம் தவணைகளை போட்டு வந்து கதைப்பினோம். நாங்கள் 3ஆம் தவணை ஜாழ் மாவட்டத்தில் 3ஆம் தவணை நீங்கள் எங்களை சைன் பைக் அப்படி இல்லையண்டா ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் தண்ணி பக்கம் அதாவது வெளி மாவட்டம் பெய்ய மாட்டோம். ஆனா எங்களுக்கு நீங்கள் 2ஆம் தவணை முடிஞ்சா இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு அண்டை கிட்டத்தட்ட சார் 5.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு 5 வருஷமும் இல்லை சார், 5.5 வருஷம். இன்றைய விடிய நாங்கள் உண்மையில ஒழுங்குறது, நாங்க பொம்பளையில ஒழுங்குறது 7:30 ஆக்கின பிறகு இன்னும் கஷ்டம் சார் எங்களுக்கு. எங்கட பிள்ளைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த வித முடிவும் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் 6 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் தீர்மானிக்கும் என்று தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போ வந்து கடைசி நேரம் செயலாளர் வந்து வெளிக்கிட்ட போதும் அதுக்குன்னு தடுக்காமல் வெளியில் விரைக்க காரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அதில் நின்றாங்க. அப்புறம் நிற்க காரை வந்து எடுக்க வேண்டாம் எங்களுக்கு முடிவை சொல்லிட்டு சொல்லும் போது தான் காரால் கொண்டு வந்து இடித்தது. அப்படி டிரைவர் அடித்து போட்டு பேருந்து பின்னுக்கு எடுக்க பேருந்து செயலாளர் பின்பக்கத்தால் இறங்கி போய்கொண்டிருக்க அவர் வெளியில் போகிறாருன்னு சொல்லி எங்களை முடிவை சொல்லி ஓடி போய் முன்னுக்கு இருக்கும்போது அவர் மதிலால் ஏறி அங்கால குதிச்சவர் ரோட்டுக்கு குதிக்க இன்னொரு வெஹிக்கிள் கொண்டு வந்து டக்குன்னு வேற வெஹிக்கிளை முன்னுக்கு போய் ஏற வேண்டாம் எங்களை முடிவை சொல்லுங்கன்னு தான் அந்த வெஹிக்கிளால் பின்பக்கத்தால் அப்படியே அடித்து வெஹிக்கிளை விழுந்து தான் இந்த காயம் வந்து ஏற்பட்டது. வழி ஏறி இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ இதில் நிற்கிறோம். நாங்கள் வந்து 5 வருடம் வெளி மாவட்டத்தில் சேவை காலத்தை பூர்த்தி செய்து 5 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்வதன் பின் நாங்கள் இடமாற்றத்தை தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இடமாற்றத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தோம். இன்று வரைக்கும் நாங்கள் இடமாற்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டு அதன் பின் நாங்கள் இங்கு
நேரடியாக சந்திப்பதற்காக 5 வருடத்தை பூர்த்தி செய்த அனைத்து ஆசிரியர்களும் இங்கு வந்தோம். இங்கு வந்து நாங்கள் செயலாளரை தான் சந்திக்க சென்றோம். செயலாளர் வந்து அப்போ சொன்னால் இதெல்லாம் அமைச்சின் முடிவு 6 வருஷம் ஆக்கப்பட்டது. நாங்கள் ஆனபடியாக 6 வருஷம் தான், நீங்கள் 6 வருஷம் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு நீங்கள் 6 வருஷம் இத்தனையாம் தேதி எங்களுக்கு இடமாற்றம் தருவீர்கள் என்று எழுத்து மூலம் தாங்க கொண்டு கேட்டோம். ஆனால் எழுத்து மூலம் தர மாட்டோம் என்று சொல்லி மறுத்த மாத்திரமல்லாமல் அப்படி அடுத்த இடமாற்ற கொள்கை தீர்மானத்தில் 7 வருஷம் வந்தா அப்படி 7 வருஷம் செய்யணும் என்று சொன்னார். நாங்கள் அதை தவிர்த்தோம். ஆனபடியாக நாங்கள் எங்களுக்கு லெட்டர் தரம் வரைக்கும் நாங்கள் அகிம்சை வழியில் இருந்து நாங்கள் போராட்டம் செய்தோம். அப்போ கடைசியாக நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கல கிட்டத்தட்ட 5:30 மணி 4:30-5 மணி இருக்கும். செயலாளர் வழிகிட்ட மேல் மாடிக்கு போனார். நாங்கள் அப்போ மேல் மாடிக்கு தானே போகிறார். நாங்கள் வழியில் நிற்போம்னு நிற்க அவருடைய கார் வந்து கார் டிரைவர் வந்து கார் எடுத்தார். நாங்கள் படாண்டு முன்னே போய் காரை மறைச்சா நீங்கள் நிப்பாட்டவங்க கார் எடுக்கலாது. அப்போ எங்களை விளங்கிட்டு செயலாளர் வழியில் போகிறார் எங்களை. அப்போ செயலாளர் உண்மையிலேயே நியாயமானவர் என்றால் எங்களுக்கு முன்னாலேயே வந்து போயிருப்பார். அவர் மேலால் ஏறி அடுத்த மாடிப்படியால் இறங்கி அவர் படாண்டு ரோட்டுக்கு வந்துட்டார். அப்போ காரை மறைச்சோன்னா காரன் பின்னுக்கு ரிவர்ஸ் எடுத்து போட்டு படாண்டு இழுத்தார். முன்னுக்கு நின்ற எங்களுக்கு முழங்காலையெல்லாம் நோ. அப்போ நாங்கள் படாண்டு செயலாளர் மறைக்க செயலாளர் நாங்கள் இழுக்கையில் நாங்கள் அகிம்சையில் செயற்பட வலிக்கிட்டு நாங்கள் இழுக்கையில் நாங்கள் செயலாளர் மறைச்சு கொண்டு போக கேட்டடியில் போய் எல்லாரும் குந்திட்டோம். ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் குந்திட்டோம். அப்போ குந்த வெளியில் படாண்டு ஒரு பிக்கப் பண்ணிட்டு வந்து நின்று அப்போ நாங்கள் என்ன நினைச்சோம், அது ரோட்டால் அப்புறம் பிக்கப் பார்க்க மாட்டேன் நாங்கள் பார்த்து நிற்க செயலாளர் சின்ன கேட்டுக்களால் போக சின்ன கேட்டடியில் நின்றோன்னா சின்ன கேட்டை மேலால் மதில் பாஞ்சு போய் ஓடிப்போய் ஏறி ஓடுறா துரோடான்னு ஏதோ நாங்கள் கலைச்சு கொண்டு அடிக்க போனோமா. அப்போ நாங்கள் அதிலே முன்னுக்கு மறியல் செய்ய வலிக்கிற படாண்டு கார் எடுத்த இடத்துல எங்கள் என்ன ஒரு ஆசிரியர் இடித்து விழுந்து கையெல்லாம் முழுபட்டு இருக்கு. முழங்காய ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க, வழிபாட்டம் செய்து பாதிக்கப்பட்டாங்க. இதுக்குள்ள செயலாளர் ஒரு பக்கம் மாகாண கல்வி பணிப்பாளர் நாங்கள் முடியவில்லை நான் கதை கேட்கலை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆசிரியர் உங்களுக்கு சொல்கிறது விளங்காத ஒன்று. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்களான்னு எங்களுக்கு இத்தனையாம் தேதி நீங்கள் இடமாற்றம் தர்றன்றதை நீங்கள் எழுதித்தாங்க நாங்கள் போகிறோம். இதைத்தான் நாங்கள் கூறினாங்க, வேறு ஒன்றும் கூறல. நாங்கள் 6 வருஷம் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட 6 வருஷம் 7ஆம் மாதம் 29ஆம் தேதி நிறைவடைதண்டா 30ஆம் தேதி ஜாழ் மாவட்டத்தில் பொறுப்பேற்கலாம்னு நீங்கள் எழுத்து மூலத்தில் வாங்க தான் நாங்கள் போனாங்க. அதுக்கு மாநகர அப்படியெல்லாம் செய்யலாம். எப்போ இடமாற்ற கொள்கை அந்த தீர்மானம் எடுக்குதோ அந்த தீர்மானத்தின் படி தான் செய்யப்பட மாட்டேன். அப்போ நான் சொன்னேன் அப்படி செய்யலாம்டா. அப்போ கையை நீட்டி கொண்டு அடிக்கிற மாதிரி வர்றேன். அப்போ வேற சொன்னேன் சார் நீங்கள் கை நீட்டி கதைக்காங்க சார் நாங்கள் மரியாதை வைக்கிறோம்டா. அப்போ நீங்கள் எந்த பாடம் உடனே கேட்ட கேள்வி என்ன பாடம் நீங்கள் நாங்கள் சொன்னோம் அழகியல் பாடம் என்றா அப்படித்தான். அப்போ சார் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட அழகியல் பாடம் என்றா அப்படித்தான்டா. நாங்கள் அழகியல் பாடம் மாத்திரம் கற்கவில்லை. அனைத்து வலயத்தில் இருக்கிற அனைத்து அதிபர்கிட்டங்களுங்கோ ஒரு வலய பிரதிநிதியாக ஒரு பாடசாலைக்கு வர்றண்டாலும் சரி, ஒரு நிகழ்வுக்கு இல்லை மாகாண பிரதி ஒரு பாடசாலைக்கு வர்றண்டாலும் சரி, அழகியல் பாட ஆசிரியர்கள் தான் முன்னின்று உழைக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு பாடத்துறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். வரலாறு பாடமாக இருந்தாலும் சரி, சுகாதார பாடமாக இருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஸ் பாடமாக இருந்தாலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அழகியல் பாடம் தனியாக செய்யவில்லை. இப்படியான நாங்கள் வெளிமாவட்டத்தில் கஷ்டப்படுற எங்களுக்கு நாங்கள் கேட்ட நியமனத்தையும் ஒழுங்காக தராமல் இன்றைக்கு காரால் இடித்து எங்களை சாகாட்டுற மாதிரி இடிச்சிட்டு போயிடும். ரைட், நான் அதில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆசிரியர்கிட்ட சாரி அம்பிட்டு இருந்தால் இன்றைக்கு அவள் இழுபட்டு கொண்டு போயிருப்பான். அந்த லாபத்தில் நாங்கள் அவரை கொலை செய்கிறதுக்கு போகல. நாங்கள் அகிம்சை வழியில் போராட வாடா அதாவது திரவிடா ஓடுறான்னு கொண்டு ஏறி இழுத்தடிச்சு கொண்டு ஓடினதில் இன்றைக்கு என்ன ஒரு சார் விழுந்து கையில் காயத்தோடு இருக்கிறார். இப்படியான அரசியல் கல்வி சேவையில் இருக்கிறார்களுக்கு வேலை செய்வதை நினைச்சு மிக மனதை வருத்தப்படுறோம். ரைட், 2 தொழிற்சங்கம் கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரீ போய் நிற்கிறோம். காரணம் உங்களுக்கு விளங்குமோ? இல்லை சுமூகமா 2 பேருக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணாக்களை நாங்கள் கொடுக்காம முடியலாதான் நாளைக்கு மனித உரிமையிட்ட போவாங்க. அதே போல உங்களை நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி தான் பதில் கடமை ஆற்றினவங்களும் நெருக்கடியில் போரில் பல பிரச்சனையில் கடமை நிறைவேற்ற அதிபர்கள் இருக்கிறார். அவரை கொண்டு வந்து நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அங்கே அதிபர் 2 பேர் எடுத்தார், இங்கே வந்து நிற்கிறார். பொம்பளை என்ன சொல்லுவோம் நிற்கிறார். அப்போ இதை விட வேறு ஏதாவது வழி செய்யலாமன்ற அப்படி தான் யோசிக்க வழி கிடையாது. இப்போ இன்றைக்கு நாங்கள் காய்ச்சி போட்டு மத்தியானம் மோமெண்ட் அவங்க இப்போ திருப்பி பேருந்து காய்க்கிறோம். இப்போ 7 மணிக்கு திருப்பி இப்போ அவைந்த பிரதிநிதிகள் அங்கே நிற்கிறோம். விவசாய அமைச்சில் 2 இருக்கிறோம். இப்போ நாங்கள் போகணும். இப்போ நேரமே 7 காலம் ஆயிடுச்சு. சரியோ? அப்போ இந்த மாதிரி சிக்கலில் நாளைக்கு 12 மணிக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு 3 பேர் அல்லது 5 பேர் நீங்கள் விவசாய அமைச்சுக்கு வந்தீர்கள் என்றால் அங்கே கல்வி அமைச்சினுடைய பதில் செயலாளர் வருவார். அது யாருன்றா தெரியல.
அதே மாதிரி பிடி வருவார் மாகாண பணிப்பாளர் முதலமைச்சர் அந்த அலுவலகத்துக்கு வாங்க சரி அதுல வச்சு நாங்களும் அந்த இது உங்களோட அப்பாயின்மெண்ட் அந்த இதுகளை பார்த்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு